பெங்களூரு எர்ணாகுளம் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை கோவையில் நின்று செல்லும் என ரயில்வே அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சமீபத்தில் கோவைக்கு வந்த குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் இந்த ரயில் ஜவுளி மற்றும் தொழில்துறை நகரங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் பகுதிகளில் நின்று செல்ல வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். அதற்கான ஒப்புதல் தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விரைவில் துவங்க உள்ள இந்த ரயில் சேவை புதன்கிழமைகள் தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் இயங்கும். பெங்களூரிலிருந்து காலை 5:10 மணிக்கு புறப்படும் ரயில் காலை 8:13 மணிக்கு சேலத்தில், 9 மணிக்கு ஈரோட்டில், 9:45 மணிக்கு திருப்பூரில் மற்றும் 10:33 மணிக்கு கோயம்புத்தூரில் நின்று செல்லும். மறுவழியில் எர்ணாகுளத்திலிருந்து மதியம் 2:20 மணிக்கு புறப்படும் போது மாலை 5:20 மணிக்கு கோவையிலும், 6:03 மணிக்கு திருப்பூரிலும், 6:45 மணிக்கு ஈரோட்டிலும், 7:18 மணிக்கு சேலத்திலும் நின்று செல்லும். இந்த அறிவிப்பு வெளியானதை அடுத்து கோவை மற்றும் மேற்கு தமிழக தொழில்துறை வட்டாரங்களில் பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கோவை பயணிகள் மற்றும் தொழில்துறையினர் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.